எஸ், ஐ ரிசீவ்ட் மை ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஃப்ரம் யூடியூப். எனக்கு இந்த காலேஜ் படிக்கிறப்போ ஜென்யூனாகவே இந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து எவ்வளோ மணி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி எப்பயுமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பட் மோஸ்ட்டாக யாருமே அதை பற்றி வந்து ஷேரே பண்ண மாட்டாங்க. லைக் நிறைய பேர் மை யூடியூப் இன்கம் ரிவீல்னு சொல்லி வீடியோலாம் போட்டுட்டு, அந்த டைமில் சொல்கிறேன், வீடியோலாம் போட்டுட்டு கடைசி வரையும் அந்த மணிங்கிற ஒரு வேர்டே அந்த வீடியோவில் இருக்காது. நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, என்கிட்ட கேமரா கூட இல்லை, அந்த மாதிரி ஃபுல்லாக கதை மட்டும் சொல்லிட்டு இருப்பானுங்க. கடைசி வரையும் அந்த மணிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு அப்போலேருந்தே ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஐ நோ எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க ஓன் டெசிஷன் தான், சொல்கிறதும் சொல்லாததும் அவங்க இஷ்டம். பட் இருந்தாலும் எதுக்கு அந்த டைட்டிலில் வீடியோ போடணும்னு சொல்லி எப்பயுமே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ மணி வந்திருக்கும் யூடியூப்ல இருந்து, அதையாச்சும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது வந்து தாட் வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போது அதே விஷயம் எனக்கு நடந்திருக்குங்கிற போது நான் ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. மேபி என்ன மாதிரி இதே ஒரு க்யூரியாசிட்டியோடு இருக்க அந்த ஒரு பையனுக்கோ இல்லை அந்த ஒரு பொண்ணுக்கோ வந்து ஒய் நாட், நமக்கு அதே விஷயம் இப்போ நடந்திருக்கு, அதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இதுக்கப்புறமா நான் ஓவராக பேசாமல் என்னோடய யூடியூப் டேஷ்போர்டை வந்து காமிச்சிடுறேன், எவ்வளோ மணி வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் சில விஷயம் வந்து பேசலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்னோடய அனலிட்டிக்ஸ்குள்ளார போயிட்டு ரெவென்யூக்குள்ளார கிளிக் பண்ணி போனேன் அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ மணி வந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா $116, அதாவது ஒரு $114 வந்து ஜெனரேட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆட்சென்ஸ் மந்த் அண்ட் கிளியரன்ஸ் இது. இப்போது இந்த $116 வந்து நீங்கள் ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா, இருங்க அதையும் நானே கன்வெர்ட் பண்ணி சொல்லிடுறேன். $116 இன்டூ ஐஎன்ஆருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 9,000 rupees வருது. அதாவது 9,854 rupees 0.49 வருது. ஸோ ஓவராலாக 9,850 rupees வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டாக வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வேணும்னா நிறைய பேர் தாராளமாக இந்த வீடியோ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத கேட்கணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கேட்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ இப்போ எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த பெருசாக யூடியூப்லேருந்து மணி வந்துடும் அந்த மாதிரிலாம் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல. அஃப்கோர்ஸ் மணி வந்து ப்ரியாரிட்டி தான், பட் இந்த இயருக்கு வந்து நான் மணியை வந்து ப்ரியாரிட்டியாக வச்சு ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு பிகாஸ் என்னோடய இயர்லி கோலே வந்து என்னவாக இருந்துச்சுன்னா, ஒரு 3 கோல் இருந்துச்சு. அதில் ஒரு கோல் தான், ஒரு யூடியூப் சேனல் எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அது எவ்வளோ வீடியோ போனாலும் கவுண்ட் போனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணாமல் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் 1000 சப்ஸ்கிரைபர் வர வரையும் நீ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு கோலாகவே வச்சுருந்தேன். பட் இப்போது வந்து நான் போட்ட எஃபர்ட் ஜாஸ்தியாக இருந்ததுனால, நான் கிரெடிட் வந்து நான் எடுத்துக்கிறேன். போட்ட எஃபர்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு மந்த்லேயே அந்த 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துட்டாங்க. ஸோ ரீச் பண்ண உடனே எனக்கு அப்போயே இந்த யூடியூபோட மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாவில் ஒன்று வந்து கிளிக் ஆகிடுச்சு. தென் கொஞ்ச நாள் April 30 அந்த டைமில் தான் வந்து இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசின்னு பார்த்தோன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த மணிக்குள்ளாரே வரும், ஆட்சென்ஸ்குள்ளாரே வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி April 30 அப்போ தான் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸையுமே வந்து கிளியர் பண்ணிச்சு. ஸோ செகண்ட் மானிட்டைசேஷன் க்ரைட்டீரியாவும் இந்த சேனலில் வந்து கிளிக் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த செப்டம்பர் பீரியடில் தான் வந்து இந்த எப்பயுமே வந்து இந்த யூடியூப்பில் வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டு இருக்கும் ஆட்சென்ஸில், $100 இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி $100 வந்து ரீச் ஆகணும். இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு ரீச் ஆகிருக்கு $116 நீங்கள் பார்த்தீங்க இல்லையா. ஸோ இப்போது வந்து இதெல்லாம் எதுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இதை பார்க்குற நிறைய பேருக்கும் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஏதோ ஒரு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி வரப்போகுது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இந்த வீடியோ இருக்கட்டும்னு சொல்லி நான் போடுறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் 0 எப்போ இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா February 15 தான் ஃபர்ஸ்ட் வீடியோ நான் இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி போஸ்ட் பண்ண வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது இந்த எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு இருந்தப்போ நானே சும்மா ரஃபாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி போட்ட ஒரு 3 வீடியோஸ் இருக்கும். அதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். இந்த Feb 15 தான் ஆக்சுவலாக ஜென்யூனாகவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அப்போ 0ல் ஆரம்பித்து இப்போ ஒரு 20K வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்ததுனால தான் இந்த 20K. ஸோ அதுதான் சொல்கிறேன், நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எந்த ஒரு ரீசனும் சொல்லாமல், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல், எனக்கு இது இல்லை அது இல்லை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க வீடியோ. தென் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பே ஆஃப்
கிடைக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக எதுவும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு விஷயம் சும்மா யூடியூப் ரிலேட்டடாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு. அதுக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லாமல் இருக்கேன், விச் இஸ் தேங்க்யூ. எஸ், உங்களுக்கு தான். என்னோடய ஜீரோலேருந்து இப்போ 20K வரையும் வரையும் இருக்கீங்க இல்லையா. ஸோ உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அதுவும் எஸ்பெஷலி நான் அந்த 1000 சப்ஸ்கிரைபர், ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நான் யார் என்னன்னே தெரியாமல் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து என்னை ஃபஸ்ட் அந்த 1 மந்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஜென்யூனாகவே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போது இந்த 20Kக்கும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ஃபார்மட்டும் இல்லாமல் அப்படியே நான் மட்டும் பேசியிருப்பேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்ப்போம், இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து சில்வர் ப்ளே பட்டன் 100K ரீச் பண்ணி சில்வர் ப்ளே பட்டனோட ஒரு வீடியோ போடுறோமான்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் இயரு. ஸோ ஐம் ஹோப்பிங் தட் நடக்கும். அது வரையும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். அன்டில் தென் சைனிங் ஆஃப். திஸ் இஸ் அரவிந்த். டூ இன்ஸ்பயர். பாய். இப்போ தான் இந்த டேக்லைன் கரெக்டாக இருக்குது, டூ இன்ஸ்பயர்.